எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலத்தை போட்டு இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிடலாம். டீ குடித்தா தான் நமக்கு வேலையே ஓடும். டீ குடித்து முடித்ததுக்கப்புறமா நான் வீட்டை வந்து நல்லா பெருக்கி தொடச்சாச்சு. ஆனால் இப்படி இருக்க வீடு சாமி கும்பிட்றதுக்குள்ளே திரும்பவும் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் மாவிளக்குக்கு கொஞ்சமாக அரிசி ஒரு 10 நிமிஷம் வாஷ் பண்ணி ஊற வச்சு ஆற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து படையலுக்கு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போது சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். இப்போ அரிசி வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா மாவு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா அழுத்தமாக கொடுத்து பிசைஞ்சோன்னா நல்லா உருண்டையாக வந்துடும். இந்த அளவுக்கு வந்துடுச்சு. நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கல. இப்போ இதை வந்து விளக்கு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம சாமி கும்பிடும் போது விளக்கேற்றிக்க வேண்டியது தான். இப்போ பொரியல் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவலுக்கு பதிலாக நான் வந்து உடச்சக்கல்லை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு 2 மணி நேரம். அதை வந்து மாவை அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு சின்ன டிப்ஸு, இதை அரைக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டோன்னா நம்ம வாயில் தட்டுப்படாது, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு வடை பொரிச்சிக்க வேண்டியதான். சப்போஸ் மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்து நம்ம பொரிச்சிக்கலாம். அப்பளமும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் என்னுடைய பூஜா ரூம். நான் பூஜா ரூம் டூர் வந்து நான் தனியாக போடுறேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது, ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். நல்லபடியாக முடிச்சாச்சு. என் பொண்ணு தான் எல்லா இலையிலேருந்து அப்பளத்தை எடுத்து ஒரு கடி கடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பிள்ளையாரும் முருகரும் இருக்க ஃபோட்டோ வந்து எங்கள் அம்மா ரீசெண்டாக திருச்செந்தூரில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வச்சு கும்பிட்றேன். இன்றைக்கி சாமி கும்பிட்டது மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.